જોઈએ હા કે ના మనకు కావాల్సింది గొడవ జరగడం. బాబుకి ఏమైనా అయ్యుంటే నేనున్నాను కదా సార్. வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல பாலிவுட்ல வெளியான 7 தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 7 படங்களும் எந்தெந்த ஓடிடில அவைலபிளா இருக்கு அப்படின்றத சொல்றேன். அதே மாதிரி தமிழ்ல இருக்கா இல்லையான்றதையும் சொல்றேன். அது மூலியமா ஃபுல் படத்தை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. இந்த 7 படங்களையும் ஆல்ரெடி என்னோட சேனல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எக்ஸ்பிளனேஷனை மட்டும் பாருங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா லிஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு மோனிகா ஓ மை டார்லிங் அப்படின்றது. இந்த படம் 2022ல தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு காமெடியான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ராஜ்குமார் ராவ், யூமா குரேஷி, அதை தாண்டி ராதிகா ஆப்டே எல்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ராஜ்குமார் ராவ் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவர் ஒரு ரோபோட்டிக்ஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. முக்கியமான பொறுப்புல இருக்காரு. அதே சமயம் அந்த கம்பெனியோட ஓனர் பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸா பழகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ராஜ்குமார் ராவ் இருக்காரு பாத்தீங்களா, யூமா குரேஷி கூட அஃபேர்ல இருந்துட்டு இருக்காரு. யூமா குரேஷி இவர்கிட்ட மட்டும் அஃபேர்ல இல்ல, வேற 2 பேர்கிட்டயும் அஃபேர்ல இருந்துட்டு இருக்காங்க. போக போக இவங்க கிட்ட மிரட்டி காசு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவனுங்க 3 பேருமே மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இந்த யூமா குரேஷினால நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி 3 பேருமே பயப்படுறாங்க. நம்ம 3 பேருமே சேர்ந்து இவளோட கதையை முடிச்சிட்டா என்ன அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு கதையை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் காமெடியாவும் த்ரில்லிங்காவும் கொண்டு போயிருப்பாங்க. நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த கதையில கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இதை தாண்டி ராஜ்குமார் ராவை வேற ஒரு நபரும் கொல்ல ட்ரை பண்ணிட்டாரு. அதாவது அந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒரு நபரும் கொல்ல ட்ரை பண்ணிட்டாரு. அவரு கொல்ல ட்ரை பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு. இதை தாண்டி ராதிகா ஆப்டே இருக்காங்க பாத்தீங்களா, இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக வர ஆபீசரா இருப்பாங்க. அவங்களால ராஜ்குமார் ராவுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு மிஸ்ஸஸ் சீரியல் கில்லர் அப்படின்றது. இந்த படம் 2020ல தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயே இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் மனோஜ் பாஜ்பாயும் ஜாக்லின் பெர்னாண்டஸும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். மனோஜ் பாஜ்பாய் தான் இந்த படத்துல லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டரா இருப்பாரு. இந்த டாக்டர் நிறைய பேரை கொலை பண்ணிருக்காரு அப்படின்ற மாதிரி இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதாவது இந்த டாக்டர் ஒரு சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இவரோட ஒய்ஃபான ஜாக்லின் பெர்னாண்டஸ் இருக்காங்கல்ல, என் ஹஸ்பண்ட் அப்படிலாம் பண்ணிருக்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இன்னசென்ட்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு ப்ரூஃப் கூட இவங்க கிட்ட இல்ல. என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் லாயர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உங்க ஹஸ்பண்ட் ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது அதே மாதிரி கொலைகள் வெளியே நடந்ததுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கொலைக்கும் உங்க ஹஸ்பண்டுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. அது மூலியமா உங்க ஹஸ்பண்ட் தப்பிச்சிருவாரு. அதனால வெளியே நீங்க கொலை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ ஹஸ்பண்டை காப்பாத்த நம்மளே வெளியே கொலை பண்ணா என்னன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கதையில என்னெல்லாம் நடந்ததுன்னு சொல்ற படம் தான் இந்த படம். சூப்பரா இருக்கும். ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நெட்ஃபிளிக்ஸ்ல ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு 12 o'clock அப்படின்றது. இந்த படம் 2021ல ரிலீஸ் ஆச்சு. ஆரர் கலந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. யூடியூப்ல கூட இந்த படம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்லிடுறேன். ஸ்டார்டிங்கே ஒரு காலேஜ் பொண்ணை தான் நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு என்னன்னு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாலாம் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல டாக்டர் கிட்ட கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மந்திரவாதி கிட்ட எல்லாம் கூட்டு போறாங்க. உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை, அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கா இல்ல பேய் பிடிச்சிருக்க மாதிரி அவங்க நடிக்கிறாங்களா, இந்த மாதிரி பல கேள்விகளோட கொண்டு போவாங்க. முடிவுல என்ன சொல்றாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். இந்த படத்தை ராம்கோபால் வர்மா தான் டைரக்ட் பண்ணியிருப்பாரு. அவர் ரீசெண்டா எடுக்கிற படங்கள்லாம் பெருசா சரியா இல்ல. ஆனா இந்த படம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்கலன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவதா பார்க்க போற படத்தோட பேரு 706 அப்படின்றது. இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆரர் கலந்து சொல்லியிருப்பாங்க. சூப்பரா இருக்கும். இந்த படம் 2019ல தான் வெளியாச்சு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. யூடியூப்ல கூட இருக்கு. ஆனா இந்த படம் தமிழ்ல இல்ல, ஹிந்தில மட்டும்தான் இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். ஸ்டார்டிங்கே ஒரு லேடி டாக்டரை நமக்கு காட்டுறாங்க. இவங்க தான் முக்கியமான கேரக்டரா இருப்பாங்க. இவங்க ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, காணாம போயிருப்பாரு. அவருக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு இவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரு சைடு விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல ஒரு 10 வயசு பையன் இவங்களுக்கு பேஷண்டா வரான். அந்த பேஷண்ட் பையன் இருக்கான் பாத்தீங்களா, எல்லார பத்தியும் புட்டு புட்டு வைக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. இருந்தாலும் இவங்களை பத்தின தகவல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் எப்படி நம்மளை பத்தி தகவல்லாம் சொல்றான் அப்படின்ற மாதிரி டாக்டர்ஸ் எல்லாருமே பயங்கரமா ஆச்சரியப்பட்டு இருக்காங்க. அப்படி சொல்லிட்டு இருக்க இந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, உங்க ஹஸ்பண்ட் இந்த பகுதியில தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இவன் சொல்றது உண்மையா இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆகுறாங்க. இது சார்ந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இந்த பையன் எப்படி எல்லார பத்தியும் சொல்றான், இவனுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு பதில் சொல்றது தான் இந்த படம். இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்டார்டிங்ல இருந்து முடிவு வரைக்கும் ஒரு பரபரப்போட கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலனா பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவதா பார்க்க போற படத்தோட பேரு செகரி அப்படின்றது. இந்த படம் 2021ல தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். அமேசான் பிரைம்ல தான் இந்த படம் அவைலபிளா இருக்கு. இந்த படமும் இந்தியில மட்டும் தான் இருக்கு, தமிழ் டப்பிங் அவைலபிளா இல்ல. இந்த படத்துல இம்ரான் ஹாஸ்மியும் அமிதாப் பச்சனும் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவோட பேரு சமீர் அப்படின்றது. பிசினஸ் விஷயமா இவர் கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்படி வந்துட்டு இருக்கும் போது ஒரு பகுதியில இவரோட கார் பிரேக் டவுன் ஆயிருது. அந்த பகுதியே பனி பிரதேசமா தான் இருக்கு. அங்க வழியில ஒரு பெரியவரை பாக்குறாரு. அந்த பெரியவர் என் வீட்டுல வேணா இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பெரியவர் தான் அமிதாப் பச்சனா இருப்பாரு. இவரும் சரின்ற மாதிரி அந்த வீட்டுக்கு வராரு. பார்த்தா அங்க அமிதாப் பச்சனோட ஃப்ரெண்ட்ஸா ஒரு 2-3 பேர் இருக்காங்க. முதல்ல அவங்க எல்லாருமே நார்மலா தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் சரின்ற மாதிரி அவங்க கூட சேர்ந்த மாதிரி கேம் விளையாடுறாரு. போக போக அந்த கேம் சீரியஸா போகுது. ஹீரோக்கு லைட்டா பயம் வந்து இங்க இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இவங்க யாருமே இங்க இருந்து போக விட மாட்டாங்க. எதனால இந்த பெரியவங்களாம் சேர்ந்து ஹீரோவை இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கான பதில் சொல்ற படம் தான் இந்த படம். இந்த லிஸ்ட்ல நம்ம ஆறாவதா பார்க்க போற படத்தோட பேரு பூத் தி ஹாண்டட் ஷிப் அப்படின்றது. இந்த படம் 2020ல தான் ரிலீஸ் ஆச்சு. இது ஒரு பக்காவான ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்துல விக்கி கௌஷல் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படம் அமேசான் பிரைம்ல அவைலபிளா இருக்கு. இந்த படமும் தமிழ்ல கிடையாது, இந்தியில மட்டும்தான் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நம்ம ஹீரோவோட பேரு பிருத்வி அப்படின்றது. ஷிப்பிங் ஆபீசரா இருப்பாரு. ஒரு பெரிய ஷிப் இருக்கு பாத்தீங்களா, கடல் ஓரமா ஒதுங்குது. என்ன கரை ஒதுங்கி இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே யோசிக்கிறாங்க. அந்த ஷிப்புக்குள்ள இருக்க எல்லாருமே இறந்து போயிருக்காங்க போல. அந்த ஷிப்பே பார்க்க வித்தியாசமா இருக்கு. பிருத்வின்ற நம்ம ஹீரோவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி தான் என்னதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி விசாரணை பண்றதுக்காக ஷிப்புக்குள்ள அடிக்கடி போயிட்டு வராங்கல்ல. அப்படி போயிட்டு வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ஒரு பேயை ஹீரோ பாக்குறாரு. அந்த பேய் யாரு, ஷிப்புக்குள்ள என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி பல கேள்விலாம் வருது. அதுக்கான பதிலை இவர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. முடிவுல கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு கேம் அப்படின்றது. இந்த படம் 2011ல தான் வெளியாச்சு. இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் பச்சன், கங்கனா ரனாவட்லாம் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் வீடியோல அவைலபிளா இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கபீர்னு ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு. அந்த பணக்காரர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு 4 பேரை என்னோட வீட்டுக்கு வாங்கன்ற மாதிரி இன்வைட் பண்றாரு. நீங்க வரதுக்கே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் தரேன், நீங்க வந்து என் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு தனியா காசு தரேன் அப்படின்ற மாதிரி தான் இன்விடேஷன் தராரு. இதனால அவங்க 4 பேருமே அவரை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, என் பொண்ணை கொன்னதே நீங்க 4 பேர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க 4 பேருக்குமே வேர்க்க ஆரம்பிச்சிருது. ஆனா எப்படி கொன்னாங்க அப்படின்றதுலாம் நமக்கு தெரியல. அப்படி கொன்னீங்கல்ல, அதுக்காக உங்களுக்கு தண்டனை வாங்கி தர போறேன், நாளைக்கு காலையில இந்த இடத்துக்கு போலீஸ் வருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இவங்க 4 பேருக்கா பயம் அதிகமா இருக்கு. எப்படியாவது கிளம்பிடலாமா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நைட் அந்த கபீர் கொல்லப்படுறாரு. இவங்க 4 பேர்ல யாராவது ஒருத்தர் தானே கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு. வந்திருக்க போலீஸுங்களும் அது சார்ந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பத்தி ஒரு சீக்ரெட்டா அவர் சொல்ல நினைச்சிருக்காரு, அதுக்குள்ள நீங்க கொலை பண்ணிருக்கீங்க, உங்க 4 பேர்ல யாரோ பண்ணிருக்காங்கன்ற மாதிரி பயங்கரமா கங்கனா ரனாவட் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. முடிவுல அந்த பெரியவரை யாரு கொன்னா, அந்த பெரியவரோட பொண்ணை இவங்க 4 பேர் சேர்ந்து தான் கொன்னாங்களா, இந்த மாதிரி பல கேள்விக்கு இந்த படத்தோட முடிவுல பதில் சொல்லியிருப்பாங்க. எல்லாரோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். படமும் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் பரபரப்பா போகும். யார் இதை பண்ணிருப்பாங்க, யார் அதை பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நம்மள யோசிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 7 படங்களும் உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த 7 படங்கள்ல 2 படங்கள் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இருக்கு. மத்த எல்லாமே ஹிந்தி மொழியில தான் நீங்க பார்க்கணும். சப்டைட்டிலை யூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். இந்த 7 படங்கள்ல எந்தெந்த படங்களை ஆல்ரெடி நீங்க பார்த்திருக்கீங்க, எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது, எதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத சொல்லுங்க. இந்த வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு.